தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் கடந்த வாரத்தினுடைய பயானிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத ஒரு பெரும் சமூகத்தை, பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக, பெண்களை மரியாதையாக நடத்தக்கூடியவர்களாக மாற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, என்ன விஷயங்களை செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறத பத்தி கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செயல்படுத்தின அந்த பிளான் சஹாபாக்களுக்கு மத்தியில எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? ரசூலுல்லாஹினுடைய முயற்சியினால அந்த சஹாபாக்கள் பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக, பெண்களை மரியாதையோடு நடத்தக்கூடியவர்களாக எந்த அளவுக்கு மாறுனாங்க என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அந்த வாரம் நம்ம அதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் யார் அப்படின்னா ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நமக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரும் சஹாபி. இஸ்லாத்திற்காக அளப்பெரிய சேவைகளை செய்தவங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி. நான் கூட அடிக்கடி பயான்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மேற்கோள் காட்டுவதை நீங்களே கேட்டிருப்பீங்க. அந்த அளவிற்கு ஒரு பெரும் சஹாபி. தனிப்பட்ட முறையில எனக்கும் உமர் ரலியல்லாஹு மேல ரொம்ப பாசம் ஜாஸ்தி. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சஹாபி அவங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால, முஸ்லிமாக ஆகுவதற்கு முன்னால எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தாங்க அப்படின்னா, ஒரு கடுமையான ஆணாதிக்கவாதியாக இருந்தாங்க. ஒரு டிபிக்கல் பேட்ரியாக்கள்னு சொல்லுவாங்க. ஒரு மிக கடுமையான ஆணாதிக்கவாதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால இருந்தாங்க. ஆணாதிக்கவாதினா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன பொருள்? ஆம்பளைகள் சொல்றத பெண்கள் கேட்டு அடங்கி நடக்கணும். ஆண்கள்கிட்ட பெண்கள் எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது. அவங்களுக்கு என்ன சேவகம் உண்டோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் பெண்களினுடைய வேலை. இது போன்ற விஷயம்தான் ஆணாதிக்கவாதிகளினுடைய குணமாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிக கடுமையான ஆணாதிக்கவாதியாக இருந்தாங்க முஸ்லீம் ஆகுவதற்கு முன்னால. எந்த அளவுக்கு அப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹினுடைய நெருக்கமான சஹாபியாக ஆனதுக்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு முஸ்லிமாக ஆகி ஒரு 12-13 வருஷத்துக்கு பிறகு மதீனாவுல ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நிகழ்வு அப்படின்னா, ஆயிஷாமா அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, அசர் தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு எல்லா மனைவிமார்களினுடைய வீட்டுக்கும் சும்மா அப்படி ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஒரு மனைவியினுடைய வீட்டுல இருப்பாங்க. அசருக்கு பிறகு மற்ற மனைவிமார்களினுடைய வீட்டுக்கு அப்படி போய் என்ன செய்றியா, ஏது செய்றியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரக்கூடிய வழக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் அதே மாதிரி அசர் தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹினுடைய பரிசுத்தமான மனைவி ஹப்ஸா அம்மாவினுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. நமக்கு தெரியும்,
ரசூலுல்லாவுக்கு இனிப்பு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆயிஷா அம்மாவும் அதை சொல்றாங்க. ரசூலுல்லாவுக்கு இனிப்பு வஸ்துக்கள் ரொம்ப பிடிக்கும். இப்ப ஹப்ஸா நாச்சியாரினுடைய வீட்டுக்கு ரசூலுல்லா போன உடனே வருவதற்கு ரொம்ப நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா அங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. இப்ப ஆயிஷாமா இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க வீட்டுல இருந்து அத வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது கொஞ்சம் பொறுன்னு இருக்குது. என்ன, ஹப்சாவினுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி தெரியுது, அது ஒரு ஜெலஸை ஏற்படுத்துமா இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இப்ப ஆயிஷாமா கேட்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு சொல்லப்படுது, அகதத்துலகா இம்ரஅத்தும் மின் கௌமிகா இக்கத்து அசலின். ஹப்ஸா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அவர்களினுடைய நெருக்கமான குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி விலை உயர்ந்த நல்ல தரமான தேனை கொண்டு வந்து அன்பளிப்பா கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஹப்ஸா நாச்சியாருக்கு தேன் அன்பளிப்பா வந்திருக்குது. ஹப்ஸாமா என்ன செய்யறாங்கன்னா, விலை உயர்ந்த தரமான அந்த தேனை ரசூலுல்லா வரும்போது கொடுப்போமே அப்படின்னு எடுத்து வச்சிருந்து ரசூலுல்லாவுக்கு அந்த தேனை சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு ஹப்ஸா நாச்சியார் கொடுக்கறாங்க. அதனாலதான் ரசூலுல்லா அங்க கூடுதல் நேரம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா மாட்ட செய்தி சொல்லப்படுது. இப்ப ஆயிஷாமா உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க, அமா வல்லாஹி லநஹதாலன்ன லஹு. ஹப்ஸாவினுடைய வீட்டுல மட்டும் ரசூலுல்லா கூடுதல் நேரம் இருக்கிறாங்களா, இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணுமே, ஒரு திட்டம் தீட்டி இதை ஏதாவது சீர்குலைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணணுமே அப்படின்னு ஆயிஷாமா யோசனை பண்ணி என்ன செய்யறாங்க, டக்குன்னு பக்கத்துல இருந்த ரசூலுல்லாஹினுடைய இன்னொரு மனைவி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்றாங்க, சௌதா, அடுத்தாப்புல ரசூலுல்லா ஹப்ஸாவினுடைய வீட்டுல இருந்து நேர உன் வீட்டுக்கு தான் வருவாங்க. அப்படி ரசூலுல்லா வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா வந்த உடனே ரசூலுல்லாவை பார்த்து நீ என்ன பண்ணணும், உன் பக்கத்துல வந்து ரசூலுல்லா உட்கார்ந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே ரசூலுல்லாவை பார்த்து நீ என்ன கேட்கணும் தெரியுமா, என்ன யா ரசூலுல்லா, உங்க மேல இருந்து ஒரு மாதிரி வாட வருத, உங்க மேல இருந்து ஒரு மாதிரி வாட வருத அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவை பார்த்து நீ கேளு. கேட்ட உடனே ரசூலுல்லா சொல்லுவாங்க, இல்லையா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, உங்க மேல வாட வரத்தான் செய்யுது, என்ன சாப்பிட்டியா, எதுவும் சாப்பிட்டியாளா வித்தியாசமா, ஒரு பொருளை சொல்லி மகாஃபீர் அப்படின்னு ஒரு பொருளை சொல்லி அந்த பொருளை சாப்பிட்டியலா அப்படின்னு கேளு. மகாஃபீர்னா இப்ப நம்ம பழக்கத்துல சொல்றதா இருந்தா அந்த பூண்டு மாதிரின்னு சொல்லலாம், வெள்ளைப்பூடு இருக்குதா இல்லையா பூண்டு, அந்த மாதிரி ஒரு வாடை வரக்கூடியது, அதை சாப்பிட்டியலான்னு கேளு. இல்லையா நான் அதையெல்லாம் சாப்பிடல, ஹப்ஸா வீட்டுக்கு போனேன், அங்க தேன் இருந்துச்சு, அதைத்தான் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு ரசூலுல்லா உன்ட்ட பதில் சொல்லுவாங்க. ஓ, அந்த தேனு தான் இப்படி கெட்ட நாத்த அடிக்குதா, மோசமான வாடை வருத அப்படின்னு ரசூலுல்லாவை பார்த்து நீ சொல்லிரு. அதோட உன் வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு ரசூலுல்லா என் வீட்டுக்கு வருவாங்க. நீ ரசூலுல்லாட்ட என்ன சொன்னியோ அதே டயலாக்க நானும் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா அம்மா பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க, சௌதா நாச்சியாருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே கேட்கிறாங்க, என்ன யா ரசூலல்லாஹ் ஒரு மாதிரி வாட வருது என்ன. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லையே ஒண்ணு இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லையே, ஏதோ கெட்ட இதை சாப்பிட்ட மாதிரி வாட வருது, அப்படி என்னத்தை சாப்பிட்டியன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹப்ஸா வீட்டுக்கு போனேன், அங்க ஏதோ தேனை அன்பளிப்பா வந்துருச்சு சொல்லுச்சு, அதைத்தான் சாப்பிட்டு வந்தேன். ஓ, அதுதான் இந்த நாத்த நாறுதா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாவுக்கு அது மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லி அதே யோசனையோடு ஆயிஷாமா வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷாமாவும் அதே டயலாக் சொல்றாங்க, என்ன யா ரசூலல்லாஹ் இந்த வாடை வருது, இந்த நாத்த நாறுது உங்க மேல
அப்படின்னு அதே வார்த்தையை சொல்றாங்க, அதே டயலாக். ரசூலுல்லாவுக்கு அது மனசுல ரொம்ப இதாயிருச்சு. ஆயிஷா அம்மாட்ட சொல்றாங்க, என்ன ஆயிஷா எல்லாரும் இப்படி சொல்றியா? நான் ஹப்சா வீட்டுக்கு போய் கொஞ்சம் தேன் தானே சாப்பிட்டேன். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அதுதான் அந்த வாடை வருது போல தெரியுதுன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சத்தியம் பண்ணிடுறாங்க. என் வாழ்க்கையில நம்ம சத்தியமா தேனே சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு. அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி, அல்லாஹ் மேல சத்தியமாக என் வாழ்க்கையில நான் நம்ம தேனே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. ஏன்னா ஆயிஷா அம்மா ஏன் இந்த வார்த்தையை சொல்ல சொன்னாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. அவங்க மேல அசுத்தத்துக்கு வேலையே கிடையாது. ரசூலுல்லாஹ் மேல அசுத்தத்துக்கு வேலை கிடையாது. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹினுடைய வேர்வை இருக்குதா இல்லையா, அந்த வேர்வைய நாங்க பாட்டில்ல டப்பாவுல புடிச்சு வச்சிருப்போம், அதை எடுத்து எங்களுடைய உடம்புல நாங்க பூசிக்குவோம், அதை விடவும் சிறந்த நறுமணம் உலகத்திலே கிடையாது அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹினுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுத்தமானது. அவங்கள்ட்ட போய் இப்படி சொல்லும் போது ரசூலுல்லாஹ் அதுல கொஞ்சம் இதாகி டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா நம்ம தேனை சாப்பிட மாட்டேன்ட்டான் சொல்லிட்டு மத்த மனைவிமார்கள் வீட்டுக்கு போயிட்டு அடுத்து நடக்குது பாருங்க, அதான் ரொம்ப ட்விஸ்ட். மத்த மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஹப்சா நாச்சியாருடைய வீட்டுக்கு வர்றாங்க. இப்ப ஹப்சாமா என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்த உடனே, யா ரசூலுல்லாஹ் அந்த தேன் இன்னும் நிறைய இருக்குது, கொஞ்சம் எடுத்தாரட்டா உங்களுக்கு, சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஹாஜத் லி ஃபீஹா, எனக்கு அது தேவையில்லை, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. வேண்டான்னுங்கிறாங்க. வேண்டான்னு சொன்ன உடனே ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா, ஏன் தேன் இனிமே சாப்பிட மாட்டான்னு அல்லாஹ் மேல சத்தியம் எதுவும் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அது டக்குன்னு ஷாக் ஆயிருச்சு. நம்ம அங்க உட்கார்ந்துதானே சத்தியம் பண்ணோம், அது இங்க எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஹப்சா நாச்சியார் அப்படி பாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா நடந்த எல்லா செய்தியையும் சொல்றாங்க. இப்பந்தான் என் வீட்டுக்கு சௌதா வந்துட்டு போச்சு, வந்துட்டு போகும்போது எல்லா விளக்கத்தையும் சொல்லுச்சு. உன் வீட்டுல ரசூலுல்லாஹ் அதிக நேரம் இருக்கிறத கெடுப்பதற்காக ஆயிஷா அந்த மாதிரி பிளான் பண்ணி சொல்லுச்சு. அநேகமா ரசூலுல்லாஹ் அங்க போய் சத்தியம் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு செய்தி வந்துச்சுன்னு எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஹப்சா நாச்சியார் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அது ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு. அல்லாஹு தஆலா உடனே குர்ஆன்ல வசனத்தை இறக்கி வச்சுட்டான். யா அய்யுஹன் நபிய்யு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்லாத் அஸ்வாஜி. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றா அப்படின்னா, நபியே நாயகமே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத் அஸ்வாஜி, உங்களுடைய மனைவிமார்களினுடைய அந்த திருப்தியை சந்தோஷத்தை நாடி அல்லாஹு தஆலா ஹலாலாக ஆக்கிய ஒரு பொருளை நீங்க எப்படி ஹராமா ஆக்குனியா? அல்லாஹ் ஹலால் ஆக்கின ஒரு விஷயத்தை ஏன் நீங்க ஹராமா ஆக்குனியா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தப்பான சத்தியம் பண்ணியிருந்தா அதை முறிச்சிருங்க, அதை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவையில்லை, அதற்குரிய பரிகாரத்தை செஞ்சிருங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி வச்சுட்டான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு. என்ன சங்கடம்? ஆயிஷா அம்மா இப்படி பிளான் பண்ணது, அங்க நடந்த விஷயத்தை இங்க வந்து சொன்னது, இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு சங்கடம் ஏற்பட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் எந்த மனைவியினுடைய வீட்டுக்கும் போக மாட்டேன், அங்க போனா தானே பிரச்சனை, இனிமே நான் எந்த மனைவியினுடைய வீட்டுக்கும் போக மாட்டேன், நாம சாம பள்ளியில மஸ்ஜிது நபவியில பள்ளியாசல்ல ஒரு ஓரமாக ஒரு கூடாரத்தை அமைச்சு அங்கேயே நான் உட்கார்ந்துகிட்டுறப்ப ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன ஒரு கூடாரத்தை அமைக்க சொல்லி அதுக்குள்ள போய் பேசாம உட்கார்ந்துட்டாங்க. சஹாபாக்களை யாரையும் ரசூலுல்லாஹ் பார்க்கவும் இல்லை, அங்க இருக்கிறாங்க. இப்ப இந்த செய்தி
மதீனாவுல எப்படி பரவுதுன்னா, ரசூலுல்லாஹ் இப்படி பள்ளிவாசல்ல கூடாரம் அமைச்சு தனிமையில இருக்கிறாங்க, வீட்டுக்கு போகலன்ன உடனே சஹாபாக்கள் என்ன விளைஞ்சுக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்கள் எல்லோரையும் தலாக்கு விட்டுட்டாங்க, பிரச்சனைக்குரிய மனைவிமார்களை தலாக்கு பண்ணிட்டாங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி மதீனாவுல பரவுது. கடைசியில யார்கிட்ட அந்த செய்தி வருது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அந்த செய்தி வருது. வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி பதறிட்டாங்க. அவங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. பதட்டத்துக்கு என்ன காரணம்னா, ரசூலுல்லாவுக்கு இப்படி ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, இந்த தேன் ரசூலுல்லாவுக்கு முதல்ல கொடுத்தாங்களா இல்லையா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க யாருன்னா உமர் ரலியல்லாஹுடைய மகதான். உமர் ரலியல்லாஹுடைய மகள் தான் அந்த தேனை கொடுத்தது. ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மகளும் ஒருத்தவங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தலாக் பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம பிள்ளையும் சேர்த்து தானே பாதிக்கும் அப்படிங்கிற பல பிரச்சனை அவங்களுக்கு. நேர என்ன பண்றாங்க, வந்துடுறாங்க, தன்னுடைய மக வீட்டுக்கு வர்றாங்க, ஹப்ஸா ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து என்ன இந்த மாதிரி பிரச்சனைன்னு கேள்விப்பட்டன அப்படிங்கிறாங்க. ஆமா, இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொன்ன உடனே, அல்லாஹ் ரசூலினுடைய கோபத்துக்கு நீ ஆளாயிராதி, உங்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹினுடைய ரசூலுல்லாஹினுடைய கோபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. நான் ரசூலுல்லாவை பார்க்க போறேன், ஏதாவது முன்ன பின்ன அங்க ரசூலுல்லா சொன்னாங்கன்னா உன்னை தொலைச்சு போடுவோம் பாத்துக்க. ரசூலுல்லாஹினுடைய அந்த உறவுல இருந்து ஒருத்தவங்க படுறதுங்கிறது அதை சொல்வதற்கே நமக்கு தடுமாற்றமா இருக்குது, ரொம்ப துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடு ஒரு கவலையோடு ரசூலுல்லாவை பார்க்க வர்றாங்க. உள்ள யாரையும் விடல, கொஞ்ச நேரம் கழிச்சு அனுமதி கிடைக்குது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உள்ள போய் பார்க்க போறாங்க. போன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட கேள்வி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன அப்படின்னா, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு செய்தி பரவுத, உங்களுடைய மனைவிமார்களை நீங்க தலாக் பண்ண போறீங்கன்னு சொல்லி பண்ணிட்டீங்கன்னா பரவிக்கிட்டு இருக்குத, அப்படி ஏதாவது செய்தி இருக்குதா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கேட்பதற்கு ரைட் இருக்குது, அவங்களுடைய மக ரசூலுல்லாஹினுடைய மனைவி. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் மன சங்கடம், கொஞ்சம் மனசு பிரச்சனை, இந்த பாரமா ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன், நான் அந்த மாதிரி முடிவு எதுவுக்கு நான் வரல இப்ப அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு. சரி, பிரச்சனை ஒண்ணு இல்ல, மத்த விஷயத்த நம்ம பேசி சரி பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்துல ரசூலுல்லாவை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால ஒரு மிக கடுமையான ஆணாதிக்கவாதியாக, ஒரு டிப்பிக்கல் பேட்ரியாக்கலாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது எப்ப நடக்குது? உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 12 வருஷங்களுக்கு பிறகு 13வது வருஷம் இந்த விஷயம் நடக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், குன்னா மஅஷரு குரைஷின் கௌமன் நகலிபுன் நிஸாஅ. யா ரசூலல்லாஹ், நம்மெல்லாம் குறைஷி குலத்தை சார்ந்தவங்க, மக்காவுல குறைஷி அப்படிங்கிற சமூகத்தை குலத்தை சார்ந்தவங்க. நம்ம எப்படிப்பட்ட சமூகமாக மக்காவுல இருந்தோம் அப்படின்னா, நகலிபுன் நிஸாஅ, பெண்களை எல்லாம் அப்படி அடக்கி வச்சிருந்தோம். அவங்க மனசுல உள்ளது வெளியில வருது பாருங்க. பெண்களை எல்லாம் நம்ம அடக்கி வச்சிருந்தோம். நம்ம என்ன சொன்னோமோ பெண்கள் கேட்பாங்க, எதிர்த்தே நம்மள்ட்ட பேச மாட்டாங்க. மக்காவுல இருக்கிற வரைக்கும் நம்ம குறைஷிகள் அப்படித்தான் அடக்கி ஆண்டுகிட்டு இருந்தோம். அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஃபலம்மா கதிம்னால் மதீனத்தை வஜதுனா கௌமன் தகலிபுகும் நிசாஉகும். மக்காவுல இருந்து இந்த மதீனாவுக்கு வந்தோம். மதீனாவுல அன்சாரிகள் அப்படிங்கிற இந்த மதீனாவாசிகள், அந்த கூட்டத்தவர்கள், கோத்திரத்தவர்கள் இருந்தாங்க. அந்த அன்சாரிகளினுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, அங்க பூரா
பெண்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் ஆம்பளைகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்காவுல இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்ல பெண்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க மதீனாவுல நேர் மாற்றம், பொம்பளைகள் சொல்றதான் ஆம்பளைகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த உடனே ஃபதஃபிக நிசாஉனா யதஅல்லம்ன மின் நிசாஇஹிம். மக்காவுல இருக்கும்போது ஒழுங்கா இருந்த நம்ம பொம்பளைகளும் மதீனாவுக்கு வந்து இத பார்த்த பிறகு கெட்டு போயிட்டாங்க. அவங்களே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அதுதான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட சும்மா தமாசாக ஒரு ஜோக் பண்ற மாதிரி அப்படி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வை ஒரு இயல்பு நிலை கொண்டு வருவதற்காக சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லும் பொழுது கூட அவங்களுடைய மனசுல இருந்து ஆள் மனசுல உள்ளது என்ன பண்ணிருச்சு, வெளியில வந்துருச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 13 வருஷத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு இப்படி சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஆணாதிக்கவாதியாக, பெண்களை அடக்கி ஒடுக்கி வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹினுடைய அந்த உபதேசம், ரசூலுல்லாஹினுடைய அந்த வழிகாட்டின் மூலமாக எந்த அளவிற்கு பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக, பெண்களை மரியாதையாக சமமாக நடத்தக்கூடியவர்களாக உமர் ரலியல்லாஹு மாறினாங்க அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்துல மதீனாவுல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது, ஒரு சமூக பிரச்சனை ஏற்படுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, மதீனாவுல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அதிகமாக மகர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. திருமணம் பண்ணணும் அப்படின்னா ஆண் பெண்ணுக்கான மகரை கொடுக்கணும். பெண்ணு என்ன மகர் கேட்குதோ அதை கொடுப்பது ஆண் கணவனின் மீது, மணமகனின் மீது கடமை. அப்ப மதீனாவுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, மகரை அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஒரு பெண் இருக்குது, தன்னுடைய பிள்ளைக்கு மகனுக்கு அங்க போய் பெண் கேட்டு போறாங்க அப்படின்னா, நான் உங்களுடைய மகனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க மகர் இவ்வளவு கொடுக்கணும், அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை பெண்கள் பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஆண்களுக்கு அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியல. அதனால நிறைய ஆண்களுக்கு கல்யாணம் நடக்கல, பெண்களுக்கும் சரியான முறையில அந்த வரன்கள் அமையாம கேட்கிற மகரை கொடுக்கக்கூடிய மணமகன்கள் இல்லாததுனால பெண்களுக்கும் நிறைய கல்யாணம் ஆகாம ஆண் பெண் குமர்கள் மதீனாவுல நிறைய தேங்கி போய் தங்கி போய் இருக்கக்கூடிய செய்தி ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வருது. உடனே உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, ஒரு ஜும்மா தொழுகையில மிம்பர்ல குத்பா நடத்தக்கூடிய நேரத்துல சஹாபாக்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ஐயுகன் நாஸ் மா இக்ஸாருக்கும் ஃபீ சதாத்தின் நிசா. பெண்களினுடைய அந்த மகர் விஷயம் ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது. அவங்க ரொம்ப அதிகமா மகர் கேட்கிறாங்க, ஆண்களுக்கு கொடுக்க முடியல, பெண்களுக்கும் அதனால திருமணம் ஆகாம ஆண் குமர்கள் தங்கி போகக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சுங்கிற செய்தி எனக்கு வருது. சொல்லிட்டு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களுக்கு திருமணம் முடித்திருக்கிறாங்க, அவர்களினுடைய பிள்ளைகளுக்கும் அவங்க திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செய்யும் பொழுது மனைவிமார்களுக்கு அதிகமான மகர் கொடுத்ததாகவோ, அவர்களினுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அதிகமான மகர் வாங்கியதாகவோ ஹதீஸ்ல நம்மளால பார்க்க முடியல. அது உண்மையிலே நல்ல விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா ரசூலுல்லாஹ் அதிகமா மகர் கொடுத்திருப்பாங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மக்களுக்கு அதிகமா மகர் கேட்டிருப்பாங்களே, வாங்கல, ஏதோ குறைஞ்ச அளவுதான் இருக்குது. ஹதீஸ பார்த்தோம் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகபட்சமாக மகர் கொடுத்தது ஒரு 400 திர்ஹம் அளவுக்கு தான் இருக்குது, 400 தீனார் அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கு மேல கொடுத்ததாக நம்ம பார்க்க முடியல. அதனால உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னைக்கு நான் ஒரு சட்டத்தை, ஒரு ரூலை நான் பாஸ் பண்றேன்.
என்ன ரூல் அப்படின்னா, இனிமேல் முஸ்லிமான ஒரு பெண் தனக்கு மகர் கேட்டா 400 தீனாருக்கு மேல கேட்க கூடாது. அதே மாதிரி மணமகனும் வசதி இருக்குது, காசு பணம் இருக்குதுங்கிறதுக்காக அள்ளி அள்ளி கொடுக்கவும் கூடாது. அதிகபட்சமா 400 தீனார் தான் மகர் கொடுக்கணும். கேட்கறது அவ்வளவுதான் கேட்கணும், கொடுக்கறது அவ்வளவுதான் கொடுக்கணும். இதுக்கு மேல யாராவது மகர் கொடுத்ததாகவோ வாங்கியதாகவோ எனக்கு செய்தி வந்துச்சு அப்படின்னா, இந்த 400 தீனாருக்கு மேல கொடுக்கப்பட்ட மகரை நான் போய் வாங்கிட்டு வந்து அரசாங்கத்தினுடைய கஜானால சேர்த்துக்குவேன். இன்னையில இருந்து இந்த சட்டத்தை நான் பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிட்டாங்க. ஜும்மா முடியுது, குத்பா முடிஞ்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில இருந்து வெளியில வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னால ஒரு குறைஷி குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, ஒரு வயதான ஒரு பெண்மணி, கையில வாளையும் வச்சிருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நேர உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னால வர்றாங்க. வந்து உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி பெண்கள் அதிகமா மகர் கேட்க கூடாது, 400 தீனாருக்கு மேல கேட்க கூடாது, கொடுக்கவும் கூடாது அப்படின்னு நீங்க இன்னைக்கு ஜும்மாவுல சொன்னீங்கல்ல? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆமாமா நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த பெண்மணி உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறாங்க, யா அமீரல் முஃமினீன் ல கிதாபுல்லாஹி அஹக்கு அன் யுத்தபஅ அம் கவுலுக. இந்த உலகத்துல நாங்க முஸ்லிம்களாகிய நாங்க அல்லாஹ்வினுடைய வேதமாகிய குர்ஆனை பின்பற்றணுமா அல்லது உமரினுடைய சொல்லாகிய உங்களுடைய கட்டளையை நாங்க பின்பற்றணுமா? உமர் ஆகிய உங்களுடைய சொல்ல பின்பற்றணுமா அல்லாஹ்வினுடைய கட்டளைய குர்ஆனை நாங்க பின்பற்றணுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே பதறி போய் சொன்னாங்க, கிதாபுல்லாஹி ஃபமாதாலிக் ஃபமாதாலக், அல்லாஹ்வினுடைய வேதத்தை தான் பின்பற்றணும். அதுக்கு மேல யாரு சொல்லி எதுவுமே நடக்க போறது இல்லையே. சுப்ரீம் பவர்ங்கிறது அல்லாஹ்வினுடைய வேதத்துக்கு தான், குர்ஆனுக்கு தானே இருக்குது. என்னமா அந்த கேள்வி கேட்கிறேன்? இப்ப அந்த பெண்மணி உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்லி காட்டினாங்க, அமா சமிஅத்தல்லாஹ யகூலு வ ஆதைதும் இஹ்தாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅഖுது மின்ஹு ஷைஆ. அல்லாஹ் தஆலா சூரா நிசாவினுடைய 20வது வசனத்துல ஒரு விஷயத்தை சொல்றத நீங்க கேட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா அந்த ஆயத்து? உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, என்னமா ஆயத்து சொல்லு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான், வ ஆதைதும் இஹ்தாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅഖுது மின்ஹு ஷைஆ. நீங்கள் பெண்களை திருமணம் செய்யும் பொழுது அந்த பெண்களுக்கு, மணப்பெண்களுக்கு ஒரு தங்க குவியலையே மகராக கொடுத்திருந்தாலும், நீங்க ஒரு தங்க குவியலை மகரா கொடுத்திருக்கிறீங்க, உங்க 2 பேருக்கு மத்தியில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க அந்த கொடுத்த தங்க குவியல் மகர திரும்ப கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா அந்த வசனத்துல சொல்றான். அப்ப அதுக்கு என்ன பொருள்? ஒரு ஆண் விரும்பினால் மணக்கக்கூடிய பெண்ணிற்கு ஒரு பொற்குவியலை, தங்க குவியலையே மகராக கொடுக்கலான்ங்கிறத தானே அல்லாஹு தஆலா சொல்றான். ஒரு பெண்ணுக்கு கேட்கக்கூடிய ரைட் இருக்குது, ஒரு ஆணுக்கு முடிஞ்சா அதை கொடுப்பதற்கு உரிமை இருக்குது அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அப்ப ஒரு பெண் அவள் விரும்பினால், நான் உனக்கு மனைவியா வரணும் அப்படின்னா எனக்கு தங்க உலோ தந்தாத்தான் நான் உனக்கு மனைவியா வருவேன், மகராக தர முடியுமா முடியாதான்னு கேட்கக்கூடிய அந்த ரைட், அந்த உரிமை பெண்ணிற்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டு இருக்குது. அல்லாஹ் கொடுத்துட்டான். அதை மாற்றுவதற்கு உமருக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து கேட்கிறாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை பார்த்து கேட்கறாங்க, அடுத்து சரிமா நீ சொல்லிட்ட, நான் சொன்னது தப்பு, குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன ஆயத்திற்கு மாற்றமாக நான் சொன்னது இருக்குது அப்படின்னு நீ சொல்லிட்ட. இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்னத்தையும் சொல்லிட்டு போறான், பிரச்சனை இல்லை. நான் சட்டத்தை பாஸ் பண்ணிட்டேன், நான் தான் ஜனாதிபதி,
நான் சட்டத்தை பாஸ் பண்ணிட்டேன், அது குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குதோ இல்லையா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் சொன்னதைத்தான் நீங்க பின்பற்றி ஆகணும் அப்படின்னு நான் சொன்னா நீ என்ன செய்வன்னு கேக்குறாங்க. அந்த பெண்மணி கொஞ்சம் கூட யோசிக்கல, கையில இருக்கிற வாளை தூக்கி காமிச்சு சொல்லுச்சு, நான் பேச மாட்டேன், இந்த வாள் தான் பேசும். குர்ஆனுக்கு மேல யாருடைய சொல்லு இருக்குது? குர்ஆனுக்கு மேல என் சொல்லுன்னு யாராவது சொன்னாருன்னா அது உமரா இருந்தாலும் சரி, நான் பேச மாட்டேன், என் வாள் தான் பேசும், சொல்ல போறீங்களா அப்படிங்குது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு டக்குன்னு அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, நேர மெம்பர்ல ஏறுறாங்க, சஹாபாக்களை உட்கார சொல்றாங்க, போய் சொல்றாங்க அல்லாஹும்ம கஃபரன். மெம்பர்ல ஏறின உடனே முதல்ல அவங்க சொன்னது அல்லாஹும்ம கஃபரன், யா அல்லாஹ் நான் தப்பான ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன், உன்கிட்ட நான் அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். குல்லும் நாசி அஃப்கஹு மின் உமர், எல்லா மக்களும் உமரை விடவும் நல்ல புத்திசாலியா இருக்கிறாங்க, உமர் தான் புத்தி இல்லாதவனா போயிட்டானே, அல்லாஹு தாலா சொன்னதுக்கு மாற்றமாக இந்த உமர் பேசியிருக்கிறானே, அல்லாஹ் நான் தெரியாம தான் பேசிட்டேன், தெரிஞ்சிருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண 400 தீனாருக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றேன், தாராளமாக கொடுத்துக்கிடலாம். அல்லாஹு தாலா பெண்ணிற்கு கேட்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறான், முடிந்தால் ஆணிற்கு கொடுக்கக்கூடிய அந்த அனுமதியையும் வழங்கி இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அதை மாற்றுவதற்கு எனக்கு பவர் இல்லை, தாராளமாக கேட்கறத நீங்க பெண்கள் கேட்டுக்கிடுங்க, கொடுக்கறத கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கியதாக ஹதீஸ்ல பார்க்க. எப்படி இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு? கடுமையான ஆணாதிக்கவாதியாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மாறுறாங்க பாருங்க. கையில வாளை வச்சுக்கிட்டு குர்ஆனுக்கு மாற்றமா உமர் பேசினா நான் பேச மாட்டேன், இந்த வாள் தான் பேசும், உமரே உன் தலையை கீழே இறக்கிடுவேன் அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட பெண் இருக்கிற வரைக்கும் இஸ்லாத்தை யாராலையும் ஒண்ணு செய்ய முடியாதுப்பா அப்படின்னு பெருமையா சொல்லக்கூடியவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூலுல்லாஹ் மாத்தணும். இது ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திய மாற்றம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அவங்களுடைய மனைவிக்கு சண்டை. கணவன் மனைவினாலே எல்லா வீட்லயும் அது சண்டை, வீட்டுக்கு வீடு வாசப்படுங்கிற மாதிரி இருக்கும், இல்லாத யாருக்கும் இருக்க முடியாது. சில சண்டைகள் வெளியில தெரியும், சில சண்டைகள் வெளியில தெரியாது. சிலர் சண்டையை கொஞ்சம் வெளியில தெரியற மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுல அவங்களுக்கு அவங்களுடைய மனைவிக்கு சண்டை. 2 பேருக்கு சண்டைன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தமே வெளியில வரல, அவங்களுடைய மனைவியினுடைய சத்தம் மட்டும் வெளியில வருது. அவங்க மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள என்னெல்லாமோ பேசுறாங்க, கண்ணாபின்னான்னு ஏதோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பார்த்தாலும் ஒரே இப்படித்தானே சுத்திக்கிட்டு இருப்பிய, வெளியில போறிய வாரிய, வீட்ட பாக்குறீங்களா, வீட்டு மேல அக்கறை இருக்கா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு பொது சேவை தானா அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணுமே பதில் பேச, அவங்க சத்தமே வெளியில வரல. இவங்க 2 பேருக்கு மத்தியிலான இந்த பேச்சு வெளியில வர கேட்கக்கூடிய அளவிற்கு சத்தமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழியுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேர பள்ளிக்கு போறாங்க, வீட்டுல இருந்து வெளியாகி பள்ளிக்கு போறாங்க. உடனே பக்கத்து வீட்டுல உள்ளவங்க அந்த சண்டை யாரெல்லாம் கேட்டிருப்பாங்களா அவங்க எல்லாம் வந்து விசாரிக்கத்தானே செய்வாங்க. என்ன ஒரே சத்தமா கிடந்துச்சு, சட்டி பானையெல்லாம் உருள்ற சத்தம் கேட்டுச்சு என்ன, சப்பாத்தி கட்டையெல்லாம் பறக்கிற சத்தம் கேட்டுச்சு என்ன அப்படின்னு விசாரிப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. என்ன ஜனாதிபதி அவர்களே, உங்களை பார்த்தா உலகமே நடுங்குது, உலகத்தினுடைய பெரும் பெரும் தலைவர்கள்லாம் உங்களை பார்த்து நடுங்குறாங்க, ஆனா வீட்டுல உங்க மனைவி உங்களை இந்த பேச்சு பேசுது, நீங்க ஒண்ணுமே பதில் பேசுன மாதிரி தெரியலையே, ஏன் இப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அவ்வளவு கடுமையான ஆணாதிக்கவாதியாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பதில் சொல்லக்கூடியவர்களாக மாறினாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு பதில் சொல்றாங்க பாருங்க, அவங்கள பார்த்து, நான் எதுக்குப்பா என் மனைவிட்ட பேசணும், நான் எதுக்கு என் மனைவிட்ட பேசணும், சண்டை போடணும், ஏதோ பேசிட்டு போறா அப்படின்னு காரணத்தை சொல்றாங்க. இன்னஹா தப்பாகத்துல் லித்ஆமி, என் மனைவி நான் வீட்டுக்கு போனா ரொம்ப அழகா எனக்கு சமைச்சு சாப்பாடு ஆக்கி செஞ்சு தர்றா,
ஹுப்பாசத்துல்லி ஹுபுசி, ரொம்ப சாப்பிடுவதற்கு சுவையான ரொட்டி எனக்கு தயார் பண்ணி கொடுக்கிறா என் மனைவி, அழகா கரியாக்கி கொடுக்கிறா. கஸாலத்துல்லி சியாபி, என் உடுப்புக்களை எல்லாம் ரொம்ப அழகாக சுத்தம் பண்ணி கழுவி துவைச்சு அழகான முறையில என் மனைவி தர்றா, நல்ல சாப்பாடாக்கி தர்றா, நல்ல கரியாக்கி தர்றா. அது மாத்திரமல்ல, ரத்தா அதுல்லி வலதி, அதுதான் ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல விதமாக பால் கொடுத்து வளர்த்து ஆளாக்கி என் பிள்ளைகளை எல்லாம் தங்கமா பாத்துக்கிட்டான். அதை விடவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் ஹராமான வழியில போயிடாம என்னை ஹலாலான வழியிலே வாழ வைப்பது என்னுடைய மனைவிதான். அவ இல்லைன்னா நான் தப்பான வழிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு போகாம என்ன ஹலாலான வழியில வாழ வைக்கிறா, என் பிள்ளைகளை பாத்துக்கிடுறா, நல்ல சோறு கறி ஆக்கி தர்றா, என் உடுப்புக்களை எல்லாம் அழகா சுத்தம் பண்ணி தர்றா. இப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை எனக்காக செய்யக்கூடிய மனைவி ஒரு 4 வார்த்தை பேசினா அதனால நம்ம என்ன குறைஞ்சு போயிட போறோம்? அவசரம் பேசிட்டு போறா, கொஞ்ச நேரம் பேசுவா, அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். நான் திரும்ப ஏதாவது பேசி சண்டை போட்டு எதுக்கு போட்டு பிரச்சனை? உங்க வீட்டுல நீங்க எல்லாம் இதை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றவங்களுக்கு சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக மாறும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சு? ரசூலுல்லாவால ஏற்பட்ட மாற்றம். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல இருக்கும்போது ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும், சிரமமா இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் சக்கராத்துல இருக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய கஷ்டத்தை பொருட்படுத்தாமல், தன்னுடைய நிலையை பார்க்காமல், அந்த சக்கராத்து கடைசி நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்ன அட்வைஸ், உபதேசம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலா, தொழுகையை கவனமாக பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையினுடைய விஷயத்துல பேணுதலாக நடந்துக்கிடுங்க. முதலாவது அட்வைஸ். 2வது அட்வைஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமா மலகத் ஐமானுக்கும், அல்லாஹு தாலா உங்களிடத்திலே அமானிதமாக தந்த உங்களுடைய மனைவிமார்களின் விஷயத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ ஃபின்னிசா, உங்களுடைய மனைவிமார்களினுடைய விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கிடுங்கப்பா. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னா, ஒரு தகப்பனார் சொல்ற மாதிரி தான். ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது மருமகரை பார்த்து சொல்றது மாதிரி தான், என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிடுங்க வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதுதான் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வத்தகுல்லாஹ ஃபின்னிசா, உங்களுடைய மனைவிமார்களின் விஷயத்துல அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கிடுங்கப்பா, அந்த பிள்ளைகளை கடுமையா நடத்திடாதீங்கப்பா, அந்த பிள்ளைகளை மரியாதையா நடத்துங்கப்பா, அந்த பிள்ளைக்கு சமமாக நடத்துங்கப்பா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துல சொல்லியிருக்கிறார். அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது முதல்ல சொன்னேன், இந்த உலகத்துல எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் வந்திருக்கலாம், எத்தனையோ நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்திருக்கலாம். ஆனா எந்த நபியும் எந்த ரசூலும் நம்முடைய தலைவர் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாதிரி பெண்களை மதிக்க வேண்டும், மரியாதையாக நடத்த வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வை மாதிரி சொன்ன ஒரு தலைவர் உலகத்துல கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹ்வை மாதிரி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்த இன்னொரு நபியும் உலகத்துல கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நாம் உண்மையிலேயே பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கூடியவர்களாக, முஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், பெண்களின் விஷயத்திலே மிக கவனமாக, பெண்களை மதிக்கக்கூடிய விஷயத்திலே மிக கவனமாக, அதிலேயும் குறிப்பாக அல்லாஹு தாலா நம்மிடத்திலே அமானிதமாக ஒப்படைத்திருக்கக்கூடிய நம்முடைய மனைவிமார்களின் விஷயத்திலே அவர்களை மதிக்கக்கூடிய, மரியாதையாக நடத்தக்கூடிய விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருக்கணும். ரசூலுல்லாவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இது விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட ஈமானை எல்லா பெண்களையும் மதிப்பாக, மரியாதையாக, பொக்கிஷமாக
நடத்தக்கூடிய, குறிப்பாக நம்முடைய மனைவிமார்களின் விஷயத்திலே அல்லாவை பயந்து பேணுதலாக நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.